எழுத்தாளர் அழகுமித்திரன் அவர்கள் எழுதிய காட்டுத்தனம் நாவல் அத்தியாயம் 8. இன்று சனிக்கிழமை, பள்ளிக்கூடம் வர இல்லை. எங்கே போகலாம் என்று யோசித்து கொண்டிருந்த போது ஏதோ நினைவு தட்டி, மணத்திட்ட டாக்கீஸில் முள்ளு மலரும் படம் ஓடுது, இதுக்கு அப்பா கிட்ட கேட்கலாம். பக்கத்து வீட்டு பார்வதி அக்கா கூட போனால் என்ன, அப்பா விடுவார், அம்மா தான் சமைஞ்ச பிள்ளைக்கு எதுக்கடி சினிமா, மாப்பிள்ளை வீட்டுக்கு போன பிறகு போ அப்படின்னு சொல்லுவா. என்ன செய்ய, எதுக்கும் கேட்டு பார்ப்போம். வீட்டின் அடுக்களை பக்கம் போனாள். அம்மா என்னடி? அம்மா என்ன சொல்லு சவமே, வாம்மா வாம்மான்னு நச்சுன்னு பிடிச்சி காதில் அடிச்சு விடுவேன். எங்கள் கூட படிக்கிற பிள்ளைங்கள்லாம் போன வாரமே போயிருக்காங்க. நல்லா இருக்கான். என்னது நல்லா இருக்கான்? முள்ளும் மலரும். முள்ளும் எப்படிடி மலரும்? என்னதடி? அம்மா இது ரஜினி நடித்த படம், நல்ல படம். பக்கத்து வீட்டு பார்வதி அக்கா கூட போட்டுமா? ஆமாட்டி, உங்கள் அப்பன் வயலறுத்து அடித்து 10,000 போட்டு வச்சிருக்கான். நீ லாத்திக்கிட்டு ஊரை சுற்றிக்கிட்டு நட. இங்கே உடுக்கவே கோவணம் இல்லை, இழுத்து போத்த வேட்டி கட்டானா. இந்த கதையால் இருக்கு. போட்டி போய் இருந்து படிக்கிற வேலையை பாரு. இப்போது காடி தண்ணி இருக்காமா என கேட்டு கோணாராச்சி பின்வாசல் பக்கம் வந்தாள். எதுக்கு தாயி பொட்ட பிள்ளைய ஏசுற? சமைஞ்ச கழுதைக்கு சினிமா ஆட்டம் பார்க்க போனோமா, அதுக்கு கடந்து துள்ளுறா இந்த குமரி. பரசு வந்தா கூட்டி போக சொல்லு, பிள்ளை மனசு கண்ணும் இல்லையா? அப்போது பார்த்து அப்பா வேலி தட்டியை திறந்து விட்டு உள்ளே வந்தார். அப்பா என்று கூறிக்கொண்டு தம்பி ஓடி அப்பாவை கட்டிப்பிடித்தான். மணி வாளை ஆட்டி கொண்டு நின்றான். என்னாச்சு, எப்படி இருக்க என்று அப்பா கேட்க, நல்லா இருக்கேன் மக்கா, காடி தண்ணி எடுக்க வந்தேன் மாட்டுக்கு. மாடெல்லாம் நல்லா பால் கறக்குதா என்று கேட்டார் அப்பா. அந்த மகமாயி புண்ணியத்தால அதுக்கு ஒரு குறவும் இல்லை. நமக்கு பசுக்களை பார்க்கத்தான் முடியல மக்கா, வயசாச்சுல்ல. ஏன் உன் பையன் கவனிக்க மாட்டானா? அவன் இந்த இளவு வேலை வேண்டான்னு ஓட்டுப்புறைக்கெல்லாம் போகிறான். அதனால மாட்டை பார்க்க ஆள் இல்லாமல் தள்ளாடுகேன். நல்ல பால் மாடு 2 போன மாதம்தான் விற்றேன். என்ன செய்ய சொல்லுங்க? சரி சவத்தை விடு என்றாள் ஆச்சி. சரி, அவனுக்கு விருப்பம் இல்லைன்னா விட்டு தள்ளு என்றார் அப்பா. சரி மக்கா, உன் மவ சினிமா கூட்டிகிட்டு போகணுன்னு நச்சரிக்கா, நீ கூட்டிகிட்டு போ மக்கா, வயசு பிள்ளையிலா, நீங்கள் கூட்டிகிட்டு போகாமல் யார் கூட்டிகிட்டு போவா என்று கூறிக்கொண்டு காடி தண்ணி எடுத்துக்கொண்டு ஆச்சி தெரு பக்கமாக போனாள். அப்பா அம்மாவை பார்த்து, என்ன படம் டீ டாக்கீஸில் ஓடுது என்று கேட்டார். எனக்கு என்ன தெரியும், ராணி மகாராணி கிட்ட கேளுங்க. அப்பா முள்ளும் மலரும் என்று தம்பி சொல்ல, அப்பா முள்ளும் மலரும் ரஜினி படம்பா, நல்ல படம்பா, போலாமாப்பா? மேட்னிக்கு போனால் வேர்த்து வடியும், ஃபஸ்ட் ஷோவுக்கு போவோம், பிள்ளை ஆசைப்படுதில்ல. அப்படி நீங்கள் போனால் நான் வீட்டில் ஒத்தைக்கு ஆயிடுவேனே என்றாள் அம்மா. அதுக்கு என்ன, நீயும் வா என்றார் அப்பா. காசுக்கு எங்கே போகிறதா? இருக்கு, ரேஞ்சர் காசு கொடுத்தார். பழைய சம்பளம் இப்போ தான் வந்துச்சான். அதுதான் ஐயா முகத்தில் இவ்வளோ வெட்டம் என்றாள் அம்மா. சரி, 5 மணிக்கு ரெடியாயிருங்க, நான் சைக்கிள் சரி பண்ணிட்டு வாரேன். 4 மணிக்கே நானும் தம்பியும் ரெடியாகிவிட்டோம். அப்பாவை காணவில்லை. தம்பி வீட்டு வேலிக்கும் தெருவுக்குமாக அப்பாவை தேடி போய் வந்தான். பார்வதி அக்கா வழக்கம் போல சீவி சிங்காரிச்சு பிள்ளைகளை கூட்டி கொண்டு படத்துக்கு போறதுக்கு வெளியே வந்து நடைக்கதவை தாளிட்டு சாவியை எங்க வீட்டில் தர வந்தாள். எங்கடி போறீங்க என கேட்டாள் பார்வதி அக்கா. நாங்களும் சினிமா பார்க்க போறோம் என்றான் தம்பி. அப்படியா, அதான் மழை கருக்குது. என்ன மனுஷன் போன இடம் வந்த இடம், இவரை நம்பி ஒன்றும் தயாராக முடியாது என்றாள் அம்மா. சரி அக்கா, எதுக்கும் சாவியை வச்சிக்க, சினிமா பார்த்துட்டு வந்து வாங்கிக்கிறேன். நீ கொண்டு போயேன், நாங்களும் சினிமாவுக்கு தானே வரோம் என்றாள் அம்மா. இல்லைக்கா, நான் சில சமயம் சாவியை தொலைச்சிட்டேன்னா எங்கள் வீட்டுக்காரர் குனியை வச்சு குத்துன்னு குத்தி விடுவார், அப்புறம் மாப்பிள்ளை கூட்டி விடுவார். அதுதான் நீ வச்சிக்க. உன் வீட்டுக்கார வந்தா யார் சாவி கொடுக்கறது? சொல்லியிருக்கேன் சினிமாவுக்கு போறேன்னு, அப்படியே வந்தாலும் திண்ணையில் படுத்துக்குவார் என சொல்லி பார்வதி அக்கா போனாள். பார்வதி ஒரு சினிமா பைத்தியம். மணத்திட்டையில் ஓடக்கூடிய எல்லா படத்தையும் பார்த்துருவா. அதுக்காக எத்தனை வாட்டி மாப்பிள்ளை கையால் அடி வாங்கியிருக்கா. அப்படி அடி வாங்கினா எங்கள் வீட்டுக்கு ஓடியே வருவா. அந்த நேரம் எங்கள் அம்மாவோ அப்பாவோ தடுத்து தான் நிற்பார் அந்த மாமா. ஆனால் என்ன படம் பார்த்தாலும் ஒரு சீன் விடாமல் எங்கள் அம்மா கிட்ட கதை சொல்லுவா. எம்ஜிஆர்னா உயிரை விட்டுருவா. அப்படி ஒரு பைத்தியம். அப்பா வந்துட்டு என்று தெருவிலிருந்து ஓடி வந்தான் தம்பி. அப்பா வேலி தட்டியை திறந்து சைக்கிளை உருட்டி கொண்டே உள்ளே வந்தார். எங்கே போனீங்க என கேட்டாள் அம்மா. ஏன், நேரம் இன்னும் இருக்கத்தானே செய்யுது, 6 மணிக்கு தானே ஆட்டம் தொடங்கும் என்றார் அப்பா.
ஏற்கனவே இன்னைக்கு சனிக்கிழமை, ஃபர்ஸ்ட் ஷோ சொல்லியா கொடுக்கணும், சரியான கூட்டமாக இருக்கும், டிக்கெட் கிடைக்க வேண்டாமா என்றாள் அம்மா. சரி கிளம்புங்க, சைக்கிள் தானே, ஒரு அழுத்திடலாம், 10 நிமிஷத்தில் போயிடலாம் என்றார் அப்பா. அம்மா ஒதுங்குவதற்கே 1/2 மணி நேரம் ஆகிப்போச்சு. நேரம் ஆச்சுன்னு கத்துன, இப்போ நின்று திருங்குற என்று அப்பா சொன்னபோது தம்பி சொன்னான், நமக்கு போவோம்ப்பா. போவீங்க என்று சொல்லிக்கொண்டே கிளம்பினாள் அம்மா. பின்வாசல் கதவை பூட்டினியா? கோரி குடிக்க பாத்திர பண்டம் கிடக்கு, பூட்டியாச்சு என்று முன்கதவை தாக்கோல் எடுத்து அம்மா பூட்டும்போது அப்பா சைக்கிளை உருட்டி வேலி தாண்டி ஸ்டாண்டு போட்டார். தம்பி முன்னால் ஏற பின் கேரியரில் நானும் அம்மாவும் உட்கார்ந்தோம். சைக்கிள் விலக்கு தாண்டி போகும்போது சினிமா பார்க்க ஆட்கள் ஓட்டமும் நடையுமாக போய்கொண்டிருந்தார்கள். மணத்திட்ட தியேட்டரில் முன் இறங்கினோம். அப்பா சைக்கிள் டோக்கன் போட வலது பக்கமாக உருட்டி போனார். தியேட்டரில் 1000ல் ஒருத்தியம்மா நீ, உலகம் அறிந்திடாத பிறவியம்மா நீ என்ற பாடல் ஒலித்து கொண்டிருந்தது. தியேட்டரை சுற்றி ரஜினி முறைத்து கொண்டிருக்கும் போஸ்டர் ஒட்டப்பட்டிருந்தது. அப்பா டிக்கெட் எடுப்பதற்காக அம்மாவிடம் சேரா பெஞ்சு எடுக்கவா என கேட்டுக்கொண்டிருக்கும் போது தியேட்டர் உள்ளிருந்து சுப்பு மாமா வெளியே வந்தார். என்னன்னே உள்ள இருந்து வரீங்க என்று அம்மா கேட்க, மேனேஜரை பார்க்க வந்தேன், இவங்க தோப்பு நம்ம காட்டு பக்கம் இருக்குல்ல அதுதான் என்றார். படம் பார்த்தாச்சு அண்ணே என்னை கேட்டாள் அம்மா. பார்த்தாச்சு. நீங்க டிக்கெட் எடுத்தீங்களா? இல்லை, எடுக்க வேண்டாம் என்று டிக்கெட் கிழிப்பவரிடம், தம்பி நம்ம ஃபாரஸ்ட் பார்ட்டி சேர்ல விடு என்றார். நேர் எதிரே பார்த்தேன். எங்க காடு எங்கும் பசுமையாக தெரிந்து அப்பா காட்டை பார்த்து கொண்டே சுப்பு மாமாவிடம் காசு கொடுத்துருவோம் என்றார். வேண்டாம் என்றார் மாமா. சரி சார் விடுற, மேனேஜர் கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருங்க என்றார் டிக்கெட் கிளிக்கும் அந்த நடுத்தர வயது தாடி வைத்தவர். நான் சொல்லிக்கிறேன், நீங்க போங்க என்றார் சுப்பு மாமா. நாங்கள் உள்ளே வரும்போது தியேட்டரில் சேர் பகுதி கொஞ்சம் காலியாக இருந்தது. தரை பெஞ்சு எல்லாம் சம கூட்டம். நாங்கள் சேரில் உட்காரவும் படம் போடுவதற்கு அறிகுறியாக வணக்கம், எல்லோரையும் நன்றியுடன் வரவேற்கிறோம், புகை பிடிக்காதீர், முன் இருக்கையில் கால் வைக்காதீர், எச்சில் துப்பாதீர் என்ற வாசக ஸ்லேடு போடப்பட்டது. தியேட்டரில் ஒரே விசில் சத்தம். நான் பார்வதி அக்கா கூட வரும்போது தரை டிக்கெட் தான் வாங்குவோம். 20 பைசா தரையில் மணலில் உட்கார நல்லா இருக்கும், எந்த தூணும் மறையாது. இப்போதுதான் முதலாக அப்பாவுடன் சேரில் உட்கார்கிறேன். எப்படியோ இருந்தது. கொஞ்சம் திரும்பினால் தூண் மறையும். தம்பி அம்மாவின் மடியில் இருந்தான். படம் போட ஆரம்பித்தார்கள். ஒரே சந்தோஷ கூச்சல். படம் ஓடத் தொடங்கியது. ஒரே அமைதி, எங்கும் இருட்டு. படம் தெளிவாக தெரிந்து, புதிய படம் அல்லவா, ரஜினி வரும்போது தரையில் இருந்தவர்கள் பேப்பரை வாரி எறிந்தார்கள். ஒரே கூச்சல். எல்லாம் தரையிலும் பெஞ்சிலும் இருந்தவர்களிடமிருந்துதான் வந்தது. சேரில் இருந்தவர்கள் யாரும் எந்த சத்தமும் போடவில்லை. அப்பா என்னை பார்த்து எப்படி என்றார். நல்லா இருக்குப்பா என்றேன். 1/2 மணி நேரத்தில் ரீல் பெட்டி மாட்ட லைட் போட்டார்கள். ஐஸ் ஐஸ் என்று ஐஸ் விற்பவர்கள் கூவினார்கள். ஐஸ் வேணுமா என்று அப்பா கேட்க, வேணும்பா என்று தம்பி சொன்னான். டே தம்பி, ஐஸ் கொடுப்பா. குச்சி ஐஸா, அடையா, சேமியாவா, அதா பால் ஐஸ் வேணுமா என்று ஐஸ் விற்கும் மன்னன் கேட்க, பால் ஐஸ் என்றான் தம்பி. 3 கொடுப்பா. ஐயோ எனக்கு வேண்டாங்க என்றாள் அம்மா. ஆட சும்மா வாங்கி குடிப்பில. போங்க, நீங்கள் வேற, ஆட்கள்லாம் பார்க்குறாங்க, லைட் அணைச்ச பிறகு குடி என்றார் அப்பா. எல்லோரும் வாங்கி கொண்டோம். அப்பா காசு கொடுத்தார். அடுத்ததாக படம் ஓடியது. இடைவேளையில் முறுக்கு, சீடை, சுக்கு காப்பி குடித்தோம். சீடையை தம்பி கடிக்க முடியாமல் கடித்து கொண்டிருந்தான். மீதியை நிக்கர் பாக்கெட்டில் போட்டுக்கொண்டான். படம் முடிந்து வெளியே வந்தோம். பெரிய கேட்டு திறந்து வைத்திருந்தார்கள். 2வது ஆட்டம் பார்க்க வந்தவர்களின் கூட்டம் டிக்கெட் கவுண்டரில் முண்டி அடித்து நின்றது. அப்பா காட்டை பார்த்தார். ஐயோ, தீ எரியுதே, ஏதோ பாவி பயலுக தீ வச்சு புட்டாங்களே. மரகதோ, நீ பிள்ளைகளை கூட்டிட்டு இந்த பாட்டு புக்கு கடைக்கிட்ட நில்லு, நான் சைக்கிள் எடுத்துட்டு வரேன் என்றார். அம்மா எங்களை கூட்டிக் கொண்டு அந்த நெரிசலின் வெளியே வந்தாள். நாங்கள் பாட்டு புக்கு கடை பக்கம் நின்றோம். அங்கேயும் ஒரே கூட்டம். எம்ஜிஆர், சிவாஜி, ஜெய்சங்கர் பட பாடல் புத்தகங்கள் வரிசையாக தொங்கவிடப்பட்டிருந்தது. பாட்டு புத்தகங்களை முண்டியடித்து வாங்கி கொண்டிருந்தார்கள். நாங்கள் கொஞ்சம் தூரம் தள்ளி நின்றோம். அப்பா 2 நிமிடத்தில் சைக்கிளில் வந்து, சீக்கிரம் ஏறுங்க என்றார். ஏறினோம். தம்பி உறக்க வருது என்றான். பொறுத்துக்க, வீடு போய் உறங்கலாம் என்றாள் அம்மா. அப்பா மலையை பார்த்து கொண்டே சைக்கிளை மிதித்தார். சவத்து பயலுக, என்னைக்குத்தான் திருந்த போறான்களோ என்றார் அப்பா. எரியுதே, அது எந்த இடங்க என்றாள் அம்மா. கடுவா ஊத்துக்கு மேல எரியுது, விட்டா அப்படியே குன்னி முத்து சோல போயிடும். எப்படியப்பா தீ எரியும்? இந்த மாடு மேய்க்கிற பயலுக, அரிசி கடத்துற பயலுக, சாராயம் காய்ச்சறவன், மரம் கடத்துறவன் தான் தீ வைக்கிறது. பாலை குடிச்சுக்கிட்டு மடியா இருக்கிற பயலுக.
இப்போ நீங்கள் இந்த ராத்திரியில் தீ அணைக்க போறீங்களா என்று அம்மா கேட்க, பின்ன அணைக்க வேண்டாமா? நாட்டை காக்கிற சாமி அதை எரிய விடலாமா? எத்தனை சின்ன சின்ன உசுறு, எத்தனை பறவைகளோட முட்டை, பாம்பு, பல்லி எல்லாம் செத்து போயிடாது? காட்டை தீ வைக்கிறவன் 7 ஜென்மத்துக்கு நல்லாவே இருக்க மாட்டான். குருவி கிஞ்செல்லாம் செத்துருமா, பாவல்லப்பா என்றாள் தம்பி. ஆமாடா செல்லம், உனக்கு இருக்கிற அறிவு கூட அந்த நாசமாக போனவங்களுக்கு இல்லையப்பா என்று சொல்லும்போது அப்பாவுக்கு மூச்சு வாங்கியது. ஏனென்றால் எங்களை வைத்து வேகமாக சைக்கிள் மிதித்ததால். வீட்டு முற்றத்தில் இறக்கிவிட்டு, மரகதம் பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுத்து படுக்கவை, நான் சுப்புவையும் காடரையும் கூட்டிகிட்டு போய் தீ அணைச்சிட்டு வாரேன். ஏங்க சாப்பிட்டுட்டு போங்க. வேண்டாம், வந்து சாப்பிட்றேன், அந்த டவல் எடுத்து கொடு என்று வாங்கி கொண்டு சைக்கிளில் பறந்தார். கூடவே மணியும் ஓடினான். மலையை பார்த்தேன். காடு கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருந்தது. பாவம், பறவைகள் எல்லாம் பறந்துரும். ஆனால் அதுக்கு குஞ்சுகளும் முட்டைகளும் எப்படி செத்து போயிருமே என்று நினைக்கும் போது எனக்கு மனசு வலித்தது. கை கழுவிட்டு சாப்பிட வாடி என்றாள் அம்மா. வாரே என்று சொல்லிக்கொண்டு சாப்பாட்டின் முன் உட்கார்ந்தோம். பாவம், சின்ன உயிர்கள் இந்த தீயிலிருந்து தப்பிச்சிருமா அம்மா அப்படின்னு கேட்டேன். எப்படி தப்பிக்கும்? ஆமா, அதுகளை யார் காப்பாத்துவா? கடவுள் தான் காப்பாற்றணும் என்றாள் அம்மா. எனக்கு அப்பா கடவுளாக தெரிந்தார். எழுத்தாளர் அழகுமித்திரன் அவர்கள் எழுதிய காட்டுத்தனம் நாவல் அத்தியாயம் 8 கேட்டீர்கள். வழங்கியவர் ஆர்ஜே விஜி பூரன் சிங். அத்தியாயம் 9. கேட்க தாடகை மைந்தர்கள் யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள்.